அரிசி, கோதுமை, கேழ்வரகு இது போன்ற உணவுகள்லாம் உடல் உழைப்புக்கு எதிரானது. நம்ம உழைக்காமலே சாப்பிட்ணுங்கிற எண்ணத்தை தரக்கூடியது. இன்றைக்கி நம்ம ஆஃபீஸில் உட்காந்து வேலை பார்க்குறோம்ல, இதுவே உழைக்காமல் சாப்பிட்ணுங்கிற எண்ணத்தின் ஒரு வடிவம்தான். உழைக்காமல், உடல் உழைக்காமல் உணவை நாம் வாழணும், உடல் உழைக்காமல் சொகுசாக வாழணும். அதுதான் நீங்கள் அந்த ஆஃபீஸில் உட்காந்து வேலை பார்க்குறது, மென்மையாக வேலை பார்க்குறது, வேலை வாங்கிறது, முதலாளி சேரில் உட்காந்துக்கிட்டு மற்றவங்கள வேலை வாங்கிறது, இது எல்லாமே உழைக்கக்கூடாது என்கிற ஒரு நோக்கம்தான். அதே உழைக்காமலும் இருக்க முடியாது. உழைக்கக்கூடாது என்கிற நோக்கத்தின் ஒரு முன்னேற்றம் தான் இது. உட்காந்துக்கிட்டு வேலை பார்க்குறது எல்லாமே இதுக்குள்ளே வேலையை பார்க்கக்கூடாதுங்கிற எண்ணம் மனிதர்களுக்குள்ளே இருக்குது. உட்காந்து வேலை பார்க்குறாங்கள, இந்த மனித சிந்தனைக்கு வேலையே பார்க்கக்கூடாது, ஆனால் நமக்கு எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்குது. அந்த எண்ணம் தான் என்ன பண்ணுது, பிற்காலங்களில் அவர் முதலாளியானால் என்ன பண்ணுவார், எல்லா வேலையும் மற்றவங்கள்கிட்ட விட்டுருவார். அந்த நிர்வாகம் பண்ணுறது எல்லா வேலையும் மற்றவங்கள விட்டு இவர் ஊர் சுற்றிட்டு போயிட்டுருப்பார். அந்த அளவுக்கு செட் பண்ணிடுவார். அவர் வேலையை பார்க்க மாட்டார். அப்புறம் இன்றைக்கி ஏஐ டெக்னாலஜி வந்துருச்சு. ஏஐ டெக்னாலஜி என்ன பண்ண போகுது, எதிர்காலத்தில் மனிதர்களின் வேலைகளை இயந்திரங்கள் செய்ய ஆரம்பிச்சிடும். மனிதர்கள் சுதந்திரமாக சுற்றி தெரிவார்கள். வேலையே செய்யக்கூடாதுங்கிற அந்த எண்ணத்தோட முன்னேற்றம் தான் இது. வேலை செய்யாமல் வாழணும், சொகுசாக வாழணும். அதுதான் மற்றவங்கள அடிமைப்படுத்துறதுக்கும் அதான் காரணம். ஆரம்ப காலகட்டங்களில் இன்றைக்கும் மற்றவங்கள நம்ம வேலை வாங்குகிறோம்ல, எல்லாமே மற்றவங்கள அடிமைப்படுத்துறது, பெண்களை அடிமைப்படுத்துவது, இந்த அடிமைத்தனத்துக்கு காரணமே வேலை இல்லாமல் சொகுசாக வாழணும், வேலை செய்யாமல் சொகுசாக வாழணும். அந்த எண்ணத்தோட விளைவுகள் தான் இது. அதுக்கு எல்லாமே காரணம் என்ன தெரியுமா, இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மைதா, வெள்ளைச்சீனி, நாட்டு சர்க்கரை, இந்த போதை உணவுகள், இதெல்லாம் உணவு வடிவில் உள்ள ஒரு போதைப் பொருட்கள். இதை சாப்பிட்டாலே உங்களுக்கு இயற்கைக்கு முரணான அந்த எண்ணம், உழைக்காமலே வாழணும், உழைக்காமலே சாப்பிடணும், அதுக்கு அந்த எண்ணம் தான் வரும். அந்த உடலே உழைக்காது, உடம்பே போதைன்னு வரும்போது நீங்கள் பாருங்கள், ஒரு போதைன்னு வரும்போது என்ன ஆகுது, உடம்பு தடுமாறுதா, நிற்கவே முடியலையா, உழைக்கவே முடியலையா. அதுபோல் தான் அந்த சோறு சாப்பிட்டாலும் என்ன வரும் அப்படின்னா, படுத்து தூங்கணும்னு தோணும். அதால் உழைக்கணும்னு தோணாது. மயக்கம், அது தூக்கம் இல்லை, அது மயக்கம். உழைப்பதில் ஒரு போட்டி உணர்வே இருக்காது, ஒரு விழிப்புணர்வே இருக்காது, மந்தமாயிடும் அப்படி. அப்போ உடம்பில் உள்ள உறுப்புகளும் என்ன பண்ணும், ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் ஒரு தூங்க ஆரம்பிச்சிடும். எப்படி நம்ம சோறு சாப்பிட்டா நம்ம உடம்பு படுத்து தூங்க ஆரம்பிக்குதோ, அதுபோல் தூங்கணும்னு நினைக்குதோ, மந்தமாக இருக்குதோ, ஒரு போட்டி உணர்வு இல்லாமல் இருக்குதோ, அதுபோல் உள்ளுடல் உறுப்புகளும் அதுபோல் ஆகிடும். அப்போ தான் உடம்பில் வேலைகள் நடக்காது, உள்ளுக்குள்ளே நடக்க வேண்டிய வேலைகள்லாம் நடக்காது, கழிவுகள் வெளியே போகாது, உடல் பருமன் ஏற்படும், நோய்கள் வரும், இறுதியாக அழிவை நோக்கி செல்லும். அந்த மாதிரி நம்ம அந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமையை சாப்பிடும்போது நம்ம கைகால்கள் உட்பட, உடல் உள்ளுறுப்புகள் உட்பட வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் தான் ஏற்படும். ஒரு வேலை நிறுத்தத்தில் ஈடுபடும். உடம்பே என்ன பண்ணும், வேலை நிறுத்தத்தில் ஈடுபடும். ஏன்னா இது ஒரு உடம்புக்கு வேலை செய்வதற்கான உணவு கிடையாது, ஒரு அந்நிய பொருள், நம்மை அழிப்பதற்காக வந்த ஒரு பொருள். அதனால் இந்த உணவை நாங்கள் ஆர்வத்தோடு செரிமானம் செய்ய மாட்டோம் அப்படிங்கிற அந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபடும். அப்போ தான் தூக்கம்லாம் வருது. இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமையை சாப்பிடும்போது தூக்கம் வருது. மைதா, வெள்ளைச்சீனி, நாட்டு சர்க்கரை இதெல்லாம் சாப்பிடும்போது தூக்கங்கிறது வருது. உடல் உறுப்புகளே வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுகிறது. அதனால தான் அந்த வேலை செய்வதில் ஆர்வமே வரமாட்டேங்குது. மூளையே வேலை செய்வதில் ஆர்வம் தூங்க ஆரம்பிச்சிருது, நம்பிக்கை இழந்து போய் தூங்க ஆரம்பிச்சிருது, ஒரு மயக்கம். அதே நேரத்தில் நமக்கு எல்லா வேலையும் நடக்கணுமே, இதுக்கு அடிமையாகிட்டோம். இப்படிப்பட்ட ஒரு உணவுக்கு நம்ம அடிமையாகிவிட்டோம், அது சுவை காரணமாக அடிமையாகிவிட்டோம். அப்படி அளவுக்கு அதிகமான வலிமை வேறு தருகிறது. ஆனால் அதை வைத்து வேலை செய்ய மனம் வர மாட்டேங்குது. அப்போது வேலை நடக்கணும்ல, நமக்கு இந்த உணவை நம்ம தொடர்ச்சியாக சாப்பிட்டாகணும், அதற்கு நம்ம வேலை செய்யணும். அது மற்றவங்கள வேலை வாங்குறது, அப்புறம் இயந்திரங்களை கண்டுபிடிக்கிறது. இயந்திரங்களை மனுஷங்க ஏன் கண்டுபிடிக்கிறாங்க, வேலை செய்யாமல் சொகுசாக இருக்கணும், அதுக்காக தான் இயந்திரங்களை கண்டுபிடிச்சாங்க. ஏன் மனிதர்களை வேலை வாங்கினாங்க, அடிமைப்படுத்துகிறாங்க, வேலை செய்யாமல் சொகுசாக இருக்கணும். பெண்களை ஆண்கள் ஏன் வேலை வாங்குறாங்க, அடிமைப்படுத்துகிறாங்க, வேலை செய்யாமல் சொகுசாக இருக்கணும். பெண்களுக்கும் அந்த ஆசை இருக்குது. பெண்கள் பணக்காரங்களாகிட்டாங்கன்னா அப்போ அவங்க இன்னொருத்தரை வேலைக்கு போட்டுருவாங்க. வேலைக்கு ஆள் போட்டு வீட்டு வேலையை செய்வாங்க, இவங்க சொகுசாக இருப்பாங்க. ஆக இந்த இயந்திரங்கள், அடிமைத்தனம், பெண் அடிமைத்தனம், அப்புறம் முதலாளித்துவம் எல்லாமே வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் தான். அதுதான் இன்றைக்கி அந்த எண்ணத்தோட உச்சக்கட்டம் தான்
இந்த ஏஐ டெக்னாலஜி, இயந்திர தொழில்நுட்பம் எல்லாமே. உழைக்கணுங்கிற எண்ணம்லாம் கிடையாது. அது காரணம் தான் அரிசி கேழ்வரகு கோதுமையை சாப்பிட்டாலே, அடிமைப்படுத்துகிற வெள்ளைச்சீனி, நாட்டு சக்கரை, மைதா இது போன்ற உணவுகளை சாப்பிட்டாலே உங்கள் உடம்பு வேலை செய்யாது, வேலை நிறுத்தத்தில் ஈடுபடும். ஆனால் அதே நேரத்தில் இந்த உணவுக்கு அடிமை ஆகிடும். இந்த உணவு வேணும் அப்படின்னு கேட்கும், திரும்ப திரும்ப வேணும் அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கும். அதனால் இந்த உணவை தொடர்ந்து உண்ண வேண்டும் என்பதற்காக பிறரை வேலை வாங்குவது, இயந்திரங்களை கண்டுபிடிப்பது, வேலை தூரம் சாப்பிட்ணும், நிறைய சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக இயந்திரங்களை கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரி. அப்புறம் இப்போ ஏஐ டெக்னாலஜி, இது எல்லாமே ஏஐ டெக்னாலஜியோட அடிப்படையே மனிதர்களுக்கு வேலை செய்யக்கூடாதுங்கிற எண்ணம். வேலை செய்ய முடியல, வேலை செய்ய முடியாத அந்த நிலையின் வெளிப்பாடு தான் இந்த இயந்திர அறிவியல் தொழில்நுட்பத்தின் உச்சகட்டமான ஏஐ டெக்னாலஜியோட இதுக்கும் காரணமாக இருக்குது.